2017 நடந்த ஜெயிலர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அகரவரிசையில் அமைந்துள்ளதை கண்டறிக. மனத்துயர், மீமிசை, முன்னீர், மேடு பள்ளம். செகண்ட் ஒன், குடித்தழி கோலோச்சும் எவ்வகை அளபெடை. தழின்னு வந்தாலே அது சொல்லிசை அளபெடை. கருவி கருத்தா இவ்விரண்டை மட்டும் உணர்த்தும் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை. திணைகளுக்குரிய ஊர் பெயர்கள்: குறிஞ்சி, சிறுகுடி, முல்லை, பாடி, சேரி. மருதம், பேரூர், மூதூர், நெய்தல், பட்டினம், பாக்கம். கூழை, சீர்கள் 1, 2, 3. ஒன்னா இருக்கிறது வந்து கூழை. மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்கள் ஒன்னா வர்றது. கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று 1, 2, 3, 4 சீர்களில் வரும். டப்பிங் டைரக்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. டப்பிங்னா ஒளிச்சேர்க்கை, டைரக்டர்னா இயக்குனர். ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் திண்ணை. கூகை மரபு சொல் கூகை, குழரும். ஸ்நாக்ஸ்க்கு தமிழ் சொல் சிற்றுணா. மூன்றடி சிற்றெல்லையாய் பாடும் பா ஆசிரியப்பா. மரபு சொற்கள் இல்லாத தொடர்: சிங்கம் முழங்கும், அது சரி. புறா குணுகும், சரி. வண்டு முரளும், இது சரி. பூனை வந்து சீரும், அப்போ இதுதான் தவறா இருக்கு. பூனை வந்து சீரும், எலிதான் கீச்சிடும்னு வரும். கலிங்கத்து பரணி பாடப்படும் பாவகை கலித்தாழிசை. 599 தாழிசைகள் இருக்கும் கலிங்கத்து பரணியில. கணவனை தேடி அலைந்த சங்ககால பெண்பார் புலவர் வெள்ளி வீதியார். உண்பது நாழி உடுப்பவை இரண்டே, பிறவும் எல்லாம் ஓர் ஒக்குமே. இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. இந்த பாடலை எழுதியவர் வந்து நக்கீரனார். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தாள் என்ற பாடலடியை பாடியவர் திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பார். திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 107. வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழ்ல வர 10 பருவத்துல 6வது பருவமா வருகை பருவம் வரும். இது குழந்தையின் 13வது மாதத்துல நடக்கிறது. உலகு குளிர எமது மதியில் ஒழுகும் அமுது கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளது? வருகை பருவம். உமறு புலவரின் காலம் கிபி 17ஆம் நூற்றாண்டு. அதுவே உமர் கய்யாம் வந்து 11ஆம் நூற்றாண்டு. உமறு புலவர் 17, உமர் கய்யாம் 11. ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில் 24வது காதையாக உள்ளது. மணிமேகலை மொத்தம் 30 காதை இருக்கும். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை 24வது. ஆயம், அதுக்கான பொருள் தோழியர் கூட்டம். தெய்வ கவிஞர் என்றால் திவ்ய கவி என்று பொருள்படும். திவ்ய கவி என்று அழைக்கப்படுபவர் தான் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். திவ்ய கவிக்கு பொருள் வந்து தெய்வ கவிஞர். 3ஆம் நந்திவர்மன் எந்நூலின் பாட்டுடை தலைவன். நந்தி கலம்பகத்தோட பாட்டுடை தலைவன் தான் 3ஆம் நந்திவர்மன். இப்போ கலம்பகம். பொருந்தாத இணை. பொருந்தி இருக்கிறதுலாம் மேதினா எருமை, கேசரினா சிங்கம், மறைனா மான். இப்போ பொருந்தாதது எண்கு. எண்குனா கரடி. புலி வந்து உழுவை வேங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உழுவை வேங்கைனா புலி, எண்குனா கரடி. பொருந்தாத தொடரை கண்டறிக. செல்வத்து பயனே ஈதல்.
மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறது தான் பெருசுன்ற மாதிரி வரும். இதெல்லாம் வந்து அதோட சிறப்பை சொல்லாது. வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன் என கபிலரை புகழ்ந்தவர் இளங்கீரனார். வெஞ்சின விரல் வேர் காளையோடு அஞ்சி லோதியை வரக்கரைந்தீமே என பாடியவர் ஐங்குறு நூறுல வர பாடல் வரி இது. பாடியவர் ஓதலாந்தையார். மன்னர் யானை கட்சை மாந்தரஞ்ச். எந்த மன்னர்? சேர மன்னன் யானை கட்சை மாந்தரன். அகநானூற்றில் 6, 16 என்ற எண்களாக வரும் திணை. இது ரொம்ப முக்கியமானது. இது ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருப்பாங்க. 6, 16 வர்றது வந்து மருதம். 1, 3, 5, 7 ஒற்றைப்படை நம்பரா வந்துச்சுன்னா அது வந்து பாலை திணை. 2, 8, 12, 8 இந்த மாதிரி 2, 8 அதோட வரிகள் அந்த அடிப்படையில் வந்ததுன்னா அது குறிஞ்சி திணை. 4 அடிப்படையில் 4, 14, 24, 34 இந்த லைன்ல வந்ததுன்னா முல்லை. மருதம்னா 6, 16, 26, 36 இந்த கேட்டகரியில வர்றது மருதம். நெய்தல்னா 10 அடிப்படையில் வரும். 10, 20, 30, 40ன்னு வந்ததுன்னா அது நெய்தல் திணை. நல்லந்துவனார் நெய்தல் கலியில் பாடிய பாடல்கள் 33 பாடல்கள். ஆதிகவி என போற்றப்பட்டவர் வான்மீகி. அதுவே ஆசுகவின்னு சொல்றவரு காளமேக புலவர். ஆதிகவினா வான்மீகி, ஆசுகவினா காளமேக புலவர். தனையை என்பது யாரை குறிக்கும்? மகள். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். பொருந்தாத சொல்லை கண்டறிக. மரக்கலம்னா அதுக்கு பொருந்துறது வங்கம், அம்பி, திமில் இதெல்லாம் மரக்கலத்தை குறிக்கும். புணரினா கடல். இப்ப பொருந்தாதது புணரி. அறவுரை கோவை என்று அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. கூடலூர் கிழார் எழுதியிருப்பார். ரஷ்ய நாட்டின் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய். தொன்னூல் விளக்கம் என்னும் இலக்கண நூலை இயற்றியவர் வீரமாமுனிவர். ஒரு பைசா தமிழன் என்ற இதழை வெளியிட்டவர் அயோத்திதாச பண்டிதர். 1907 ஆரம்பிச்சிருப்பாரு. 1914 அவர் இறக்குற வரைக்கும் அதை நடத்தியிருப்பார். உலகம் தோன்றிய போதே தோன்றிய தமிழை அதன் தொன்மை கருதி என்றுமுள தென்தமிழ் என கூறியவர் கம்பர். திரைக்கவி திலகம் என சிறப்பு பெயர் பெற்றவர் மருதகாசி. வானம்பாடி இயக்கம் தமிழ்நாட்டில் எங்கு செயல்பட்டது? கோவை. பாவலரேறு என அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார். சமுதாயம் எனும் மரத்தின் வேரை ஜாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுத்த நச்சுக்கொல்லி மருந்தாக இருந்தவர் அம்பேத்கர். இந்தியாவில் உள்ள காடுகளின் அளவை குறிக்க 8 1 பங்கு. களிமண் பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு எங்கு கண்டெடுக்கப்பட்டது? நிப்பூர். திராவிட என்னும் சொல்லை முதலில் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். ஒத்தாரும் உயர்ந்தாரும் தாழ்ந்தாரும் எவரும் ஒருமையுளர் ஆகி உலகியல் நடத்த வேண்டும் என பாடியவர் வள்ளலார். கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் குயில். கண்ணதாசன் பணியாற்றிய இதழ்கள் தென்றல், முல்லை, தமிழ் மலர். இலக்கண நூல்களுள் மிக பழமையானது தொல்காப்பியம். மாதானுபங்கி என அழைக்கப்பட்டவர் திருவள்ளுவர். இலக்கண குறிப்பு அடவி மலை, தடந்தோளும். இதுக்கான இலக்கண குறிப்பு அடவி மலைனா உம்மை தொகை, தடந்தோளும்னா உரிச்சொற்றொடர். பொறுத்துக இளமை பெயர்கள் மான், கன்று, கீரி, பிள்ளை, கோழி குஞ்சு,
சிங்க குருளை. பிறமொழி சொல்லற்ற தொடர் எது? கோவிலில் தெய்வத்திற்கு வழிபாடு நடந்தது. இலக்கண குறிப்பு. மடக்கொடினா அன்மொழி தொகை. தேரா மன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். செங்கோலன் பண்பு தொகை. செய்கொள்ளன் வினைத்தொகை. நெக்ஸ்ட் ஒன். தெலுங்கு நடு திராவிட மொழி. தமிழ் தென் திராவிட மொழி. மால்தோ வட திராவிட மொழி. சமஸ்கிருதம் வடமொழி. ஒரு டேப்லர் காலம்ல 10th புக்ல கொடுத்திருக்கிறது. இயல்பு புணர்ச்சி சொல் எது? பொன் வளையல். பிரிச்சு எழுதுனா பொன் பிளஸ் வளையல்னு வரும். அங்க இருக்கிறது அப்படியே இயல்பா சேர்ந்து வரும். பொன் வளையல். இப்ப இயல்பு புணர்ச்சி பொன் வளையல். ஆடுவாயா என்ற வினாவிற்கு பாடுவேன் என்று விடையளித்தல் இனமொழி விடை. கார் அறுத்தான் எவ்வகை ஆகு பெயர்? காலவாகு பெயர். அரசன் வந்தது இது திணைவழுல வரும். கபிலன் பேசினால் பால்வழு. குயில்கள் கூவியது எண்வழு. கமலா சிரித்தாய் இடவழு. உரிச்சொற்றொடர் எது? கடிமுரசு. 5 அடி முதல் 12 அடி வரை வரும் பா. பக்ரோடை வெண்பா. ஒருதலை காமம் என்பது கைக்கிளை. காலவாகு பெயரை கண்டறிக. டிசம்பர் பூ பூத்தது. உமறுப்புலவர் யாருடைய வேண்டுகோளின்படி சீரா புராணத்தை எழுதத் தொடங்கினார்? அப்துல் காதிர் மரைக்காயர். ஒன்று கொலாம் எனும் திருப்பதிகம் பாடி இறந்த பிள்ளையை எழுப்பியவர் திருநாவுக்கரசர். உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் என திருவிக்கா கூறுவது பெரிய புராணம். மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்ற நூல் பரிபாடல். காயும் வில்லினன் கல்திரள் தோழினன் என போற்றப்படுபவன் குகன். மணநூல் சீவக சிந்தாமணி. மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் குமரகுருபரர். பத்துப்பாட்டில் பாண்டிய நெடுஞ்செழியனை தலைவனாக கொண்டு பாடப்பட்ட நூல் எது? நெடுநல் வாடை மதுரை காஞ்சி. பொருந்தாத தொடரை குறிப்பிடுக. உலால பெண்களோட வயதின் அடிப்படையில 7 பருவமா பிரிச்சிருப்பாங்க. பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண் சொல்லி 7 வகையா பிரிச்சிருப்பாங்க. அப்போ பொருந்தாதது இதுதான். உலால 7 வகை பருவமா பிரிச்சிருப்பாங்க. களம்பகத்துல 18 உறுப்புகள் இருக்கும். பிள்ளை தமிழ்ல 10 பருவங்கள் இருக்கும். பரணி கலிங்கத்து பரணியில 599 தாழிசை இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. 509ன்னு கொடுத்துருக்காங்க. 599 தாழிசை கலிங்கத்து பரணியில இருக்கும். H.A. கிருட்டிணப்பிள்ளை தமிழ் ஆசிரியராக எவ்வூரில் பணியாற்றினார்? சாயாபுரம். மடப்பிடி யார்? பாஞ்சாலி. சதுரங்க சேனை 4 வகை படை. பெருமாள் திருமொழி, முகுந்தமாலை இந்நூல்கள் எழுதப்பட்ட மொழி. குலசேகர ஆழ்வாரால் எழுதப்பட்டது பெருமாள் திருமொழி, முகுந்தமாலை. இது தமிழ் வடமொழி. பெருமாள் திருமொழி தமிழ், முகுந்தமாலை வடமொழி. அப்பூதி அடிகள் பிறந்த ஊர் திங்களூர். அடிகள் நீரே அருளுக என்றவர் சீத்தலை சாத்தனார். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூல் எழுதினவர், சிலப்பதிகாரத்தை எழுதினவர் இளங்கோவடிகள்.
சூளை என்பது வயிற்று நோய். சூளை நோயால் ஆட்கொள்ள பெற்றவர் திருநாவுக்கரசர். துள்ளல் ஓசையை கொண்ட நூல் கலித்தொகை. நெக்ஸ்ட் ஒன், ஜி.யு. போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாவதற்கு காரணமாக இருந்த நூல் புறநானூறு. சான்றோர் பாலர் ஆப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. பொறுத்துக. அரினா நெற்கதிர், செரு வயல். இது ரிப்பீட்டட் கொஸ்டின். இது எல்லாமே. யானர் புது வருவாய், வட்டி பனையோலை பெட்டி. கம்பராமாயணம் ஒரு வழிநூல். கம்பராமாயணத்துக்கு அவர் வச்ச பேரு ராமாவதாரம். குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி. முதுமொழி காஞ்சிய அறவுரை கோவைன்னு சொல்லுவாங்க. இதோட ஆசிரியர் கூடலூர் கிழார். 10 அதிகாரம் இருக்கும். அதிகாரத்துக்கு 10 பாடல்கள் வீதம் 100 பாடல்கள் இருக்கும். கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். அருவினை என்ப உளவோ கருவியார் காலம் அறிந்து செயின். ஏலாதில 81 வெண்பாக்கள் இருக்கும். ஏலாதி 81 வெண்பா. கனி மேதாவியர் இதோட ஆசிரியர். கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்சமூலம். காரியாசன் ஆசிரியர். குருதி கொடை தருபவர்களுக்கு அக்குருதி மீண்டும் எத்தனை நாட்களுக்குள் உடலில் சுரந்துவிடும்? 21 நாட்கள். சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசனின் புதினம் சேரமான் காதலி. கம்பர் எழுதாத நூல் எது? தொன்னூல் விளக்கம் வீரமாமுனிவர் எழுதியிருப்பார். கம்பர் எழுதின நூல்கள் சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், சரஸ்வதி அந்தாதி. பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். தமிழர்களின் தற்காப்பு விளையாட்டுகளில் ஒன்று சிலம்பாட்டம். முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டுள்ளது? திருநெல்வேலி மாவட்டம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். வீரமாமுனிவரை போல் எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழ் இதழ் நடத்தியவர் 1907 ஆரம்பிச்சிருப்பார். எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே இத்திருநாள் தீபாவளி. லாஸ்ட் கொஸ்டின். சித்திரக்கார புலி என அழைக்கப்படுபவர் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவன்.